Hi guys, welcome back to another video. 2007ல ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன தி கான்ட்ராக்டர் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படத்தில் ஹீரோ ஒரு ஆர்மி சோல்ஜர், அதுலேருந்து ரிட்டையர் ஆகி அவரோட வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. திடீர்னு அவர் கூட வேலை பார்த்த மேலதிகாரி வந்து அவருக்கு ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று கொடுக்குறாரு. ஒரு தீவிரவாதியை நீ பிடிச்சி ஞாபகம் இருக்கா? ஆமாம் அப்படின்றான். அவன் வந்து விடுதலாக போகிறான், அதனால அவனை போட்டு தள்ளிடு இன்னைக்கு அப்படின்றாரு. ஹீரோவும் போய் கரெக்டாக அவனை போட்டு தள்ளிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு எவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்றதான் அது. அந்த கான்ட்ராக்டை நான் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்தவன் சொல்ல ஹீரோவை மாட்டி விட்டு ஹீரோவை ஒரு தீவிரவாதியாக போர்ட்ரபிள் பண்ணிடுறாங்க. ஹீரோ ஒரு சின்ன பொண்ணான எமிலி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வீட்டில் போய் மறைஞ்சுக்கிறாரு. அந்த எமிலி, அந்த சின்ன பொண்ணு 15 வயசுல அந்த சின்ன பொண்ணு ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த உதவியோட ஹீரோ எப்படி தான் வந்து இதை பண்ணலை அப்படின்ட்டு ப்ரூஃபோட தப்பிச்சாரு. முதல்ல தப்பிச்சாரா இல்லையா, கடைசியில் ஹீரோக்கு என்னாச்சு அப்படின்றதான் இந்த கான்ட்ராக்டர் அப்படின்னு படத்தோட கதை. இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே. மாதிரி ஷேக்கன் கேமராவில் சில காட்சிகள் நமக்கு எடுத்திருப்பாங்க, அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே இயர்ஸில் வந்து ஷூட்டர் அப்படிங்கிற ஒரு படமும் வந்தபடியா 2 படமும் ஒரே கதைக்களத்தோட தான் இருந்தாலும் இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பிகாஸ் இந்த படத்துல இருக்கக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், இந்த படத்தோட மேக்கிங் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுது, ஹீரோ மாட்டிப்பாரா அப்படின்னு ஒரு ஹீரோ வெளியில போற ஒரு காட்சியிலையுமே அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஹீரோ பிடிச்சிருவாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம். இதே கேஸை படத்துல வர்ற ஹீரோயின், அவங்க ஒரு சிபிஐ ஆஃபீஸர், அவங்களும் அவங்க அப்பாவும் சேர்ந்து விசாரிக்க அவங்க அப்பாவையும் யாரோ ஒரு வில்ல ஷூட் பண்ண அந்த கேஸும் நம்ம ஹீரோ மேலே வந்து விழுது. சும்மா இருக்கும் இதில் வந்து இன்னும் பழிக்கு மேலே பழி விட ஹீரோ மேலே வெறி அதிகமாகி என்ன ஆகுது அப்படின்ற ஒரு கூஸ் பம்ப்ஸ், ஒரு சுவாரஸ்யம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் அந்த எமிலி அப்படிங்கிற பொண்ணு ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்கும். அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் அவங்க பாட்டியோட வாழ்வாங்க. அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த மறைக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ அதை ஒரு இடத்துல எமோஷனலாக ஹீரோட்ட அவங்க கன்வே பண்ணும்போது ரொம்ப அழகா வந்து நடிச்சிருந்துப்பாங்க. எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அந்த ஹீரோ ரொம்பவே வந்து ஒரு ஒரு ஃபினாமினலான ஆக்டிங் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கேஷுவலாக பண்ணியிருப்பாரு. ஸோ ஹீரோ அப்படின்றத இன்னைக்கு போய் பார்த்துக்கோங்க. நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஹீரோ தான் அவர். ஒரு ஆம்போ மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு வச்சுக்கோங்களேன் அவரை. ஸோ அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சிம்பிளாக இருந்தாலும் அண்ட் ரொம்பவே ஹார்ட் ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கும். குறிப்பாக கிளைமேக்ஸ் காட்சியில் வரக்கூடிய இந்த கிச்சனுக்குள்ளே வரக்கூடிய சண்டை காட்சி ஆகட்டும், சேசிங் பண்ணும்போது ஹீரோ அந்த ரயில்வே ட்ராக்ல ஓடுற காட்சி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பல காட்சிகளை ரொம்பவே சுவாரஸ்யமாக எடுத்து கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் இல்லை அப்படின்னபடியா நீங்கள் இந்த படத்தை ஃபேமிலிஸோட ரெஃபரண்டாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படம் அமேசான் பிரைமில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. தமிழ் டப்போட ரீசெண்ட் டைமில் தான் இந்த படம் வந்து அவைலபிளாக இருக்குது நமக்கு. ஸோ நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இந்த படம் வந்து ரன் ஆகும். உங்களுக்கு இந்த மாதிரியான மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் மூவியெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த படம் தான் உங்களுக்கு ஒரு சூப்பரான படமாக அமையும். அந்த படம் 2007 வந்து அப்படியா அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான கலர்ஸ், அந்த காலத்துக்கு அந்த மேக்கிங், அந்த வீடியோ எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால வந்து சலிக்காமல் இந்த படத்தை பாருங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படம். அண்ட் ஃபைனலி வந்து ஒரு நல்ல ஒரு எண்டிங்கோடு தான் கொடுத்துருப்பாங்க. அவரோட ஒரு ஹாப்பி எண்டிங் ஆகட்டும், அந்த எமிலி அப்படின்ற சின்ன பொண்ணுக்காகட்டும், ஹீரோ ஆகட்டும், நம்ம எதிர்பார்த்த ஒரு முடிவு தான். பட் அந்த முடிவை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இந்த முடிச்சிருப்பாங்க. அண்ட் அடுத்த நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ கைஸ்.